ஐயா ரேக்கா மேடம் வராங்க. வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம்மா, உட்காருங்க. தேங்க்யூ. பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். உங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்ன உடனே தான் எனக்கே நிம்மதியாச்சு. அது மட்டும் இல்லை சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? சார் அது எப்படி இருந்தாலும் எங்களோட போலீஸ் செக்யூரிட்டியோட லேப்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அது தட் இஸ் அவர் மிஸ்டேக். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் பெரிய மனசு பண்ணி பெருந்தன்மையா ப்ரெஸ்ல எல்லாம் இல்லை போலீஸ் செக்யூரிட்டியில் எந்த ப்ராப்ளம் இல்லை எந்த குறையும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? வி அப்ரிஷியேட் யுவர் சப்போர்ட் சார். உண்மையை தானே சொன்னேன். ஒருவேளை தீவிரவாதி வரும்போது நீங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலைமை கூட வந்திருக்காது சார். ஆனால் அந்த டெரரிஸ்டோட உருவம் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணிருக்கோம் சார். கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிருவோன்ற நம்பிக்கை ரொம்ப நல்லது மேடம். யா, ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சரி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சரிம்மா. சொல்லுங்க மேடம், மினிஸ்டர் உடம்புல இருந்து எடுத்துக்கொண்டோம், இறந்து போன கான்ஸ்டபிளோட உடம்புல இருந்து எடுத்துக்கொண்டோம் ஒரே கன்னோட இல்ல மேடம், வேற வேற. அப்படின்னா கான்ஸ்டபிள் சுடுறதுக்கு யூஸ் பண்ண கன்னு வேற, மினிஸ்டர் சுடுறதுக்கு யூஸ் பண்ண கன்னு வேற. எஸ் மேடம். ஆளும் வேற. ஆமா மேடம். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சார் ஒரு புது க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ மேடம்? அது என்னால சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி சாரி, நான் உங்களை ட்ரபிள் பண்றேன். அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்தை திரும்பி காமிக்க முடியுமா? இந்த இடத்துல தாம்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா உட்காந்து தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா துப்பாக்கி வெடிக்கிற சத்தம், பார்த்தா ஒரு போலீஸ்கார சுருண்டு விழுந்து கிடந்தார். இங்கிருந்து ஒருத்தன் ஓடுனா, அவனை துரத்திட்டு போலீஸ்காரங்கள்லாம் ஓடினாங்க. சரி நம்ம தப்பிச்சு வீட்டுக்குள்ள ஓடலான்னு திரும்பணுமா, டப்புன்னு ஒரு சத்தம், நெஞ்சில் ஒரு புல்லட்டு, அப்படியே நில குலைஞ்சு கீழே விழுந்துட்டமா. இங்கதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்து யாரோ கான்ஸ்டபிள் சொன்னாங்க. அங்கதான் அங்கதான். சார் அதை கேட்ட போது நீங்க இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அண்ட் இந்த இடத்துல தான். அதே இடத்துல தான். சார் ஆக்சுவலா ரிப்போர்ட்ல வந்து புல்லட்டோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் மேலேந்து வந்ததா இருக்கு. ப்ராப்ளி அங்க இல்ல. சார் நான் மேல போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்கம்மா. தேங்க்யூ சார்.
இங்க ஒண்ணும் இல்ல. இன்ஸ்பெக்டர் மேடம் இன்ஸ்டேப் இருக்கா? இருக்கு மேடம். கொடுங்க. பாருங்க என்ன ஹைட் எவ்வளவு இருக்கு? 5.9 இருக்கு மேடம். 5.9. சரி சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஹேர் இருக்கு, எண்ணெய் பிசுக்கு இருக்கு. இந்த இடத்துல அது இருந்துச்சுன்னா யாரும் இங்க ஒளிஞ்சு இருந்திருக்காங்க. துப்பி வேற இருக்காங்க. லேப் டெக்னீஷியன் ஃபோன் பண்ணுங்க, கிட்ட எடுத்துட்டு வர சொல்லுங்க. எனக்கு இந்த ஹேர் டிஎன்ஏ டெஸ்டிங் அனுப்ப சொல்லுங்க. பிளஸ் இந்த டை அவங்களுக்கு என்ன மேக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஸ்கிரேப் எடுத்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த துப்பி இருக்கிறதுலயும் சலைவா இருக்கும், அதையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ரெண்டும் மேட்ச் ஆகும். ஓகே மேடம். அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க எதையும் தொட வேண்டாம், இது எவிடன்ஸ். யாராவது தொடச்சிட போறாங்க. ஓகே சரி, யூ மே கோ. அவரா? அவரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக பேச வந்திருக்காரு. ரொம்ப நன்றிம்மா. சார், நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க சார்? மேலதாமா இருந்தேன். மேல அந்த ஹால்லயா இல்ல இங்க ஒரு பால்கனி இருக்கே அங்கயா? பால்கனில தான் உலாத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா மேலேயும் உங்களை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? கடைசியா உங்களை யார் வந்து மீட் பண்ணாங்க? கடைசியா 2-3 வந்தாங்க, மாசியும் வந்தாப்ல. அதுக்கப்புறமா தான் நான் கீழே வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் கீழே வந்திருக்கீங்க. ஆமாமா சார், மாசி வந்து உங்களுக்கு விஷ் பண்ண வந்த போது, அந்த மாலை எல்லாம் போட வந்த போது கூட யாராவது இருந்தாங்களா சார்? இல்லம்மா, நானும் மாசி மட்டும்தான் இருந்தோம். சார், ஆக்சுவலா எனக்கு கெஸ் தான் யாரும் உங்களை கொலை செய்ய பார்த்திருக்கலாம்னு. பட் கான்கிரீட் ப்ரூஃபோட வந்து நான் உங்களை பாக்குறேன். உடம்பு பாத்துக்கேன் சார். வாங்கம்மா. யோ, எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணியாச்சு, பேசாம வெய்யா போன. எவனா இருந்தா எனக்கு என்னையா? எனக்கு என் சட்டம் தான் முக்கியம். இந்த பார், நான் ஸ்டேஷன்ஸ் ரவுண்ட் வந்திருக்கேன், பேசாம வெய்ய போன. சார், மினிஸ்டர் நாராயணன் கொலை செய்ய முயற்சி செஞ்சது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் சார். எஸ் சார், அவரோட கட்சியை சேர்ந்த மாசிலாமணி தான் சார். எஸ் சார். என்னம்மா, மேடைக்கு மேடம் மாசிலா தான் என்னோட அரசியல் குருன்னு அந்த மினிஸ்டர் பல தடவை சொல்லியிருக்காரு. இல்ல சார், அதெல்லாம் சும்மா மேடையிலயும் மீடியாக்கும் மட்டும்தான் சார். ஆக்சுவலா மாசிலாமணிக்கும்
மினிஸ்டருக்கும் ரொம்ப நாளாவே கோல்ட் வார் நடந்துட்டு இருக்கு சார். நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்ல சார், மாசலாமணியோட பேரோல்ல ஒரு ஹயர்ட் கில்லர் இருக்கான், வைத்தியன்னு பேரு. அந்த வைத்திய மினிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு மினிஸ்டரோட வீட்டுக்கு மாசலாமணி கூட்டிட்டு போயிருக்கான் சார். ஆனா திரும்பி வரும்போது வைத்திய அங்க விட்டுட்டு வந்துட்டான். அந்த வைத்தி தான் மினிஸ்டரை ஷூட் பண்ணிருக்கான் சார். ஆனா அதே சமயத்துல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுனால போலீஸ் அந்த ஷூட்டிங்ல எங்களோட டிஸ்ட்ராக்ஷன்லாம் அங்கேயே போயிடுச்சு சார். அதனால we weren't able to pinpoint it at that point. சார், இது என்னோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சார். சார், இந்த ரிப்போர்ட்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு சார். மந்திரிக்கும் மாசலாமணிக்கும் என்னென்ன வாக்குவாதம் நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, எவ்ரி டீடைல் இஸ் தேர் சார். அது மட்டும் இல்ல சார், மந்திரிய கொலை செய்ய முயற்சி செஞ்சது மாசியோட ஆளுதான்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு சார் இதுல. பக்கா ப்ரூஃப் சார். கலக்கிட்டீங்க ரேகா, சூப்பர். அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு சட்டம் தான் முக்கியம். காக்கி சட்டையா நம்மளோட உயிரா நினைக்கணும். நீங்க இமிடியேட்டா அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார், பட் ஒரு ரிக்வெஸ்ட் சார். எஸ். மாசலாமணி பயங்கரமான ஆளு. ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தாலே உடனே ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துருவான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இந்த 2 ஃபைலையும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும் சார். நீங்க சொல்றது 100% கரெக்ட். டிபார்ட்மெண்ட்லயே சில கருப்பாடுங்க இருக்காங்க. நீங்க அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம மீடியாவுக்கு டிக்ளேர் பண்ணுவோம். எஸ் சார். வித் யுவர் பெர்மிஷன் எனக்கு கூட ஐ நீட் சம். எத்தனை பேரை வேணுமா கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ சார். அங்க ஏதாவது உங்களுக்கு ஆபத்துனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். போதுண்டா, இந்த சரக்குக்கு இவ்வளவுதான்டா மிக்ஸ் பண்ணனே. இதுக்கு மேல ஒரு சொட்டு ஊத்துனாலும் அதனோட ருசியே போயிடும். இந்த ஒரு விஷயம் எங்க கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிறதா? இதெல்லாம் அனுபவ அறிவுடா. நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மந்திரியா முடியல, நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஏண்டா மசக்க, நான் மந்திரி ஆக முடியலையேன்னு வருத்தப்படுறியா, இல்ல நீ எனக்கு பிஏ ஆக முடியலன்னு வருத்தப்படுறியா? அப்படிலாம் இல்ல. துட்டு அப்பதானே சம்பாதிக்க முடியும்டா. இல்லண்ணே, எலி ஏண்டா அம்மனத்தோட போகுதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? அண்ணா, நீங்க ஒரு ஆளை குறி வச்சா குறி தப்பாதுன்னு சொல்லுவாங்க. மந்திரி மட்டும் எப்படின்னா தப்பிச்சாரு? நாராயணனை கொலை பண்ண வந்தது தீவிரவாதிங்க, வாஸ்தவம் தான். ஆனா அவனை சுட்டது நம்ம ஆளுங்க. அதனாலதான் குறி தவறி போச்சு. என்னடா நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதுன்னு பாக்குறீங்களா? அதான்டா மாசி. எனக்கு தேவைப்படலன்னா என் நிழல கூட தனியா பிரிச்சு எடுத்துருவேன்.